என்னோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நான் பல ஜோதிடர்கிட்ட பலன் பார்க்கிறேன். ராஜ ஜாதகம், யோகமுள்ள ஜாதகம், அதிர்ஷ்ட ஜாதகம்னு சொல்றாங்க. ஆனா என் வாழ்க்கை மாறவே இல்லை, அப்படியே இருக்குன்னா நான் சொல்ற இந்த 5 விஷயத்த உங்க ஜாதகத்துல நீங்க செக் பண்ணுங்க. அதை மட்டும் சரியா ஆக்டிவேட் பண்ணிடுங்க. உங்களுக்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் ஆக்டிவேட் ஆயிடும். ஒண்ணு, ஆட்சி பெற்ற, உச்சம் பெற்ற, நீச்சம் பெற்ற கிரகம் எது? எந்த கிரகம் அஸ்தமனமாயிருக்கு, அதாவது சூரியனோடு இணைந்து அஸ்தமனமாயிருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிடுங்க. உங்க ஜாதகத்துல மாத்ரு தோஷமும் பித்ரு தோஷமும் சாபத்தையும் தரக்கூடிய ராகு கேது எந்த நிலைமையில இருக்குங்கிறத பார்த்துடுங்க. இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா உங்களுக்கான உபாசன தெய்வம் எது? இவ்வளவு நாளா நட்சத்திர தேவதை வழிபட்டோம், நட்சத்திர தெய்வத்தை வழிபட்டோம், ராசிநாதனை வழிபட்டோம். ஆனா நம்மளோட உபாசன தெய்வம்னு சொல்லக்கூடிய என்னுடைய பிரார்த்தனையை, என்னோட வேண்டுதலை கேட்கக்கூடிய கிரகம் எது? அதனோட அதிபதியை நம்ம எப்படி ஆக்டிவேட் செய்யணும்னு நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்கள். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்க அலுவலகத்துல கூட உங்களோட டீட்டெயில் அனுப்பி நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம்.